பா, நான் கனடா வேலைக்கு போய் ஆகணும். அதுலதான் நான் நிறைய சம்பாதிக்க முடியும், என் ட்ரீமே அச்சீவ் பண்ண முடியும். இவன் இந்த அளவுக்கு பேசுறானா இவன் வேற எதுக்கோ அடிக்கல் நாட்டான்னு நினைக்கிறேன். டேய், அவன் பேசும்போது ஏன்டா குறுக்க பேசுற? இப்படி பேசி பேசிதான் ரவியை ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்ட. தண்டத்துக்கு சிலதுங்க இங்க இருக்குங்க. அத்தை, எல்லாத்துக்கும் ஏத்த என்னைய ஜாட பேசுறீங்க? அவங்க மண்டபத்துல எனக்கு திருடி பட்டம் கட்டினாங்க. அத பத்தி நீங்க அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா இவர் அப்படி என்ன விட்டு கொடுத்து பேச முடியாதுல்ல அத்தை? ஸ்ருதி அப்பா பேசினதுக்கு 1-2 அடியோட விட்டாருன்னு சந்தோஷப்படுங்க. பழைய மாதிரி இருந்திருந்தாருன்னா கைய கால உடைச்சிருப்பாரு. பாத்தீங்களா, இவ இப்படிதான் சொல்லி கொடுத்து அவனை ஏத்தி விடுறான். இவ சொல்றத கேட்டதும் உடனே சாருக்கு ஹீரோ நினைப்பு வந்துரும். எல்லாரையும் தூக்கி போட்டு அடிப்பான். நான் ஒன்னும் ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்ல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தப்புன்னு பட்டா தட்டி கேட்கிறேன், அவ்வளவுதான். டேய், நான் இப்ப ஏன் பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்டா? அத உன் அம்மா கிட்ட சொல்றா. அவங்கதான் ஆடி அப்புறம் விளம்பரம் மாதிரி ஆகும்னா இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. மனோஜ், இப்ப நீ என்ன ஐடியாவில் இருக்க அது முதல் சொல்லு. நான் கனடாவுக்கு வேலைக்கு போயிட்டேன்னா லாக்ஸ்ல சேலரி கிடைக்கும்பா. அதுக்கு இப்போ நான் 14 லட்சம் ஏஜென்சி கட்டணும். அது மட்டும் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா. நான் என்னடா பண்ண முடியும்? அதானே இவன் கேக்குற பார்த்தா அம்மா ஏதோ பேங்க் வச்சு நடத்துற மாதிரிலாம் இருக்குது. மனோஜ், 14 லட்சம் உங்க அம்மா எப்படா கொடுக்க முடியும்? அவகிட்ட எது பணம்? மனசு வச்சா கிடைக்கும்பா. அம்மா கொடுக்கணும்னு நினைச்சா போதும். சரி, கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பணம் என்ன ஆகாசில இருந்து கொட்டுமா? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல கூட அவ்வளவு பணம் இல்லையாடா? அதான் சொல்றேனப்பா, மனசு வச்சா கிடைக்கும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. அம்மா, அதான் இந்த வீடு இருக்குல்லம்மா, இத வச்சு கொடுக்கலாம்ல. அப்படி போடு. ஏற்கனவே அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு ஒண்ணு. என்னடா உன் கண்ணு இன்னும் இந்த வீட்டு மேல படலையே நினைச்சேன். இந்த கழுகுக்கு மூக்கு வெறுத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப இப்ப வீட்டு அடகு வைக்க சொல்லி அதுல கொடுக்க சொல்ற. ஏன், நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? வீடு இருக்கும்போது நான் ஏன் அங்கேயும் இங்க போய் நிக்கணும்? ஏய், ஏற்கனவே முத்து கார் வாங்குறத வீட்டு அடமான வச்சு. சரிப்பா, இந்த வீட்டோட வேல்யூ அதிகம். நீங்க வாங்கியிருக்க கடன் ரொம்ப கம்மி. 14 லட்சம் ஈஸியா கிடைக்கும்பா. லோனை டாப் அப் பண்ணிக்கலாம். பாத்தியா, ஏதோ செல்போனை டாப் அப் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாரு. டேய், என் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசாம இரு. பேசு பேசு, எனக்கு முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா தான் இருக்குது. பேசு பேசு. அம்மா, நீங்க மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா உடனே டாப் அப் பண்ணி 14 லட்சம் ரூபாய் வாங்கிடலாமா? எனக்கு வேலை கிடைச்சு நான் கனடா போயிட்டேன்னா திரும்ப வரமாட்டேன், அப்படியே எங்கேயா தலைமுறை ஆயிடுவேன். அதானே? ஏண்டா, ஆல்ரெடி 27 லட்சம் ரூபா உன் கணக்குல இருக்கு. அம்மா தலைமையில சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன. இன்ன வரைக்கும் 1 ரூபாய் கூட வரல. இப்ப எக்ஸ்ட்ரா 14 லட்சம் ரூபாய் ரீசார்ஜ் பண்றியா? மொத்தம் எவ்வளவு ஆச்சு மீனா? 41 லட்சங்க. அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட 1/2 கோடி. பாத்தியாப்பா, எவ்வளவு அசால்ட்டா கேக்குறான். டேய், இதுக்கு முன்னாடி நான் வாங்கின பணம், இப்ப வாங்குற பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன்டா. மனோஜ், இதெல்லாம் நடக்கிற கதையாடா? உள்ளூர்லயே நீ 1 மாசம் ஒரு கம்பெனில ஒழுக்கமா வேலைக்கு போனதில்ல. அது எதுவுமே எனக்கு ஏத்த வேலை இல்லப்பா. இந்த வேலை எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல கண்டிப்பா நான் பெருசா அச்சீவ் பண்ணுவேன்ப்பா. அம்மா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? எப்பவுமே நீங்க மட்டும்தான் என் மேல முழு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. மத்தவங்க எல்லாம் என்ன மட்டம் தட்டி பேசுறதுல தான் இருப்பாங்க. நீங்க தான் நான் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க நினைச்சா அது நடக்குமா? என்ன எல்லாரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? பாக்க அப்படியே தெரியுது. சீரியஸா இல்ல, இங்க ஒருத்த காமெடி பண்ணிட்டு இருக்கான். ரோஹிணி, உங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக வீட்டை அடகு வச்சு அத்தை மாமா கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காரு.
அதெல்லாம் நான் அப்பாவே அவகிட்ட சொல்லிட்டேன். ரோகிணி சொல்லிதான் நான் அப்பா அம்மா கிட்டே வந்து பேசுறேன்.